அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்நாட்களில் நாம் எல்லோருமே பொதுவாக ஆர்வத்தோடும் மகிழ்வோடும் பேசப்படுகின்ற எமது புதிய திருத்தந்தை 14ஆம் லியோவினுடைய தேர்வு பலருடைய உள்ளங்களிலும் பலவார சிந்தனைகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த தேர்விலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற முக்கியமான சில கருத்துக்களில் ஒன்று, திருத்தந்தை என்பவர் திரு அவையிலே யார்? நற்செய்தியை நாங்கள் படிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு ஒரு புதிய சமயத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணக்கரு அவரில் இருக்கவில்லை. மாறாக யூத சமயத்திலே அதனுடைய உட்பொருளை மக்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை அன்பு செய்கின்ற கடவுள் யார் என்றும் எத்தகைய பதிலை அவர்கள் இந்த கடவுளுக்கு தனித்தும் கூட்டாகவும் அளிக்க வேண்டும் என்று மிகவும் தெளிவாக தன்னுடைய போதனையிலும் சாதனையிலும் காண்பித்திருக்கின்றார். அவர் திருத்தூதர்களை அழைக்கின்ற பொழுது அவர்களை ஒரு குழாமாக அழைத்தார். அதனாலே கிறிஸ்தவ வாழ்வு என்பது அல்லது ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்கள் என்பவர்கள் தனித்து வாழ்பவர்கள் அல்ல. அவர்கள் ஒரு குழாமாக, குழுமமாக, ஒரு சமூகமாக வாழ அழைக்கப்படுகின்றவர்கள். அந்த ரீதியிலே அந்த குழாமினுடைய ஒரு தலைமத்துவத்தை தாங்குவதற்காக மிக தெளிவாக அவர் தொடக்கத்தில் இருந்தே பேதுரு என்கின்ற திருத்தூதரை அவர் உருவாக்கம் செய்திருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆங்காங்கு இயேசுவினுடைய போதனைகளின் பொழுதெல்லாம், அவருடைய புதுமை ஆற்றுகின்ற பொழுதெல்லாம், அவரோடு உறவாடுகின்ற பொழுதெல்லாம் இந்த பேதுருவினுடைய தனித்தன்மையும் அவரை இயேசு படிப்படியாக ஒரு தலைவராக உருவாக்கினார் என்பதிலும் மிக தெளிவாக நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு முதன்மை சீடராக அவரை நியமித்து அவருடைய அந்த தலைமத்துவத்தின் கீழ் இந்த திரு அவை இயங்க வேண்டும் என்று பணித்து அவர் இந்த உலகத்திலே இருந்து பிரிந்து சென்றார். ஆகையினாலே இந்த திரு அவையினுடைய தொடக்கத்திலேயே பேதுரு தன்னுடைய போதனையை மிகவும் தெளிவாக வீரத்தோடு ஆற்றியவர். தன்னுடைய அந்த நற்செய்திக்கு, கிறிஸ்துவனுடைய உயிர்ப்புக்கு, கிறிஸ்துவனுடைய தெய்வீக பிரசன்னத்திற்கு சான்று பகர்கின்றவராக திகழ்ந்தார். தன்னுடைய உயிரை கையளித்தார். அவர் சிலுவையிலே மேலிருந்து கீழாக அவரை கொல்ல தன்னை கையளித்தவர். ரோமாபுரியிலே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். கிறிஸ்தவர்களை 3 நூற்றாண்டுகளாக துன்புறுத்திய ரோமானிய பேரரசு இந்த ரோமையிலேயே இந்த முதல் திருத்தந்தை அல்லது முதன்மையான திருத்தூதர் பேதுரு அடக்கம் செய்யப்படுவது கடவுளுடைய ஒரு திட்டமாகும். அவருடைய அந்த கல்லறையின் மேலே மிகவும் சிறப்பான முறையிலே, நேதிய முறையிலே பேதுருவானவருடைய இந்த பேராலயம் அமைக்கப்பட்டு திருத்தந்தையினுடைய இருப்பிடமாக தொடக்கத்திலிருந்து அது பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. திரு அவையினுடைய ஒரு பெரும் சொத்தாகும். ஏனென்றால் ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு அதனுடைய வரலாற்றையும் அந்த விடயத்திற்கான பின்புலத்தையும் சூழலையும் நாங்கள் மிக தெளிவாக அறிந்து கொள்வதன் பொழுது அதனுடைய உண்மைத்தன்மையை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கு திருத்தந்தை என்று திரு அவையிலே அழைக்கப்படுகின்றவர் கிறிஸ்துவனுடைய பிரதிநிதியாக இந்த உலகத்திலே
அவர் நியமிக்கப்பட்டு கடவுளுடைய அந்த திட்டத்தை காலாகாலமாக இற்றை வரை உலகம் முடியும் வரை நிறைவேற்றுவார் என்பது கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையாகும். காலத்திலே சில வேளைகளிலே இந்த ஒருமைப்பாடும் ஒற்றுமையும் இந்த கீழ்ப்படிவும் ஒத்துழைப்பும் பலவாறு சவால்களுக்கு உட்படுத்தப்பட்டதும், தலைமத்துவத்திலும் இன்னும் திரு அவையிலும் பாவங்கள் குற்றங்கள் இடம்பெற்றதும் கவலைக்குரிய விடயமானாலும், இங்கு மனித வரலாற்றிலே இறைவனுடைய திட்டம் அனுதினம் நிறைவேற்றப்படுகின்றதை நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம். அந்த வகையிலே இந்த திருத்தந்தை அவருடைய இந்த தெரிவு என்பது அவருடைய பின்புலத்தையெல்லாம் நாங்கள் பல வழிகளிலே அறிந்திருக்கின்றோம். ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரீவாஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த கருதினார், அவர் அமெரிக்காவை பிறப்பிடமாக கொண்டாலும் அவருடைய மூதாதையர்கள் அவர்கள் ஐரோப்பிய நாடுகளை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் அவருடைய உருவாக்கம் ஒரு துறவற சபையிலே அவர் இணைந்து, அதாவது ஆகஸ்டீனியன் என்று சொல்லப்படுகின்ற அகுஸ்தீனார் துறவற சபையிலே அவர் இணைந்து தன்னை முழுமையாக அதிலே அர்ப்பணித்து ஒரு மிஷனரியாக பணியாற்றினார். அவருடைய கல்வி அறிவும் அவருடைய அனுபவங்களையும் நாங்கள் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் மிகவும் தெளிவாக இறைவனால் பக்குவமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடும். அவருடைய பிறப்பிலே இருந்தே அவருடைய இந்த உருவாக்கம், அதன் பின்பு அவருடைய கல்வி உருவாக்கம், அவருடைய ஒரு துறவியாக அவர் உருவாக்கப்படுகின்றதும், அவர் ஒரு மிஷனரியாக தென் அமெரிக்க நாடு பெரு என்கின்ற அழைக்கப்படுகின்ற அந்த நாட்டிற்கு அவர் அனுப்பப்படுகின்றார். அந்த நாட்டிலே குறிப்பாக ஏழையர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய அந்த வாழ்க்கை சூழலிலே தன்னை முழுமையாக இணைத்து அவர்களுக்காக பணியாற்றிய அவருடைய பெரும் பங்களிப்பை உணர்ந்து கொள்கின்றவர்கள் அந்த சபையினுடைய உயர் தலைவராக இவர் தெரிவு செய்யப்படுகின்றார். அதைத் தொடர்ந்து அவர் அந்த அகுஸ்தீனார் சபையினர்கள் கிட்டத்தட்ட 50க்கு மேலே நாடுகளிலே பணியாற்றுகின்றவர்களை சந்தித்து அவர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய பணி, அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால், அவர்களுடைய பணியினுடைய சிறப்பு இவற்றையெல்லாம் கண்டு களித்து ஊக்கமளித்து அவர் தன்னுடைய அந்த தலைமத்துவத்திற்கான பணியை சிறப்பாக செய்கின்ற பொழுது அவர் ஒரு மாமனிதராக அவர் உருவாக்கம் பெற்றிருக்கின்றார் என்பதில் ஐயமில்லை. அவருடைய கண்ணோட்டமும் அவருடைய ஈடுபாட்டையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர் ரோமாபுரிக்கு அழைக்கப்பட்டு பல பங்களிப்பை, பல பொறுப்புகளை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவரை சிறப்பான முறையிலே இனம் கண்டு கொண்டிருக்கின்றார். அவரிலே தன்னுடைய கண்ணை பதித்து அவருக்கு உரிய பொறுப்புகளை வழங்கி அவரை மிக சிறப்பான ஒரு தலைவராக உருவாக்கி இருக்கின்றார். அதனால் இவருடைய ஈடுபாடும் இவருடைய பங்களிப்பும் இவருடைய அனுபவமும் மிக மிக வியக்கத்தக்கதாக இருக்கின்றது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒவ்வொரு திருத்தந்தையும் ஒவ்வொருவரும் கடவுளுடைய அருளால் தெரிவு செய்யப்படுகின்றவர்கள் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம், ஏற்றுக்கொள்வோம். அது திருத்தந்தை 2ஆம் அருள் பவுலாக இருக்கலாம், அல்லது 16ஆம் பெனடிக்டாக இருக்கலாம், அல்லது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களாக இருக்கலாம். இந்த 3 திருத்தந்தையர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்திருக்கின்றது. அவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுதே அவர்களுடைய முகத்திலே இருக்கின்ற அருளும், அவருடைய ஆளுமையிலே இருக்கின்ற அருளும், அவருடைய தலைமத்துவத்திலே சிறப்பாக மிளிர்ந்து கொண்டிருந்த அருளும் எங்களுக்கு தெளிவாக காணப்படுகின்றது. ஒவ்வொரு திருத்தந்தையும் காலத்தினுடைய தேவைக்கு ஏற்ப
அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த அருள் வளங்களுக்கு ஏற்ப இந்த திரு அவையை வழிநடத்தி இருக்கின்றார்கள் என்பதிலே எங்களுக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு திருத்தந்தையும் சிறப்பானவர்கள். ஆனால் ஒரு திருத்தந்தையைப் போல இன்னுமொரு திருத்தந்தை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அது எங்களுடைய ஒரு மனித இயல்பு ஆகும். அல்லது நாங்கள் எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய விருப்புகளை அவர்களிலே திணிக்கின்றது போல இருக்கலாம். இவருடைய இந்த திருத்தந்தையினுடைய தெரிவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 3வது தேர்விலேயே அவர் 2 பகுதிக்கு மேலாக அவர் வாக்குகளை பெற்று நியமிக்கப்படுகின்றார். இங்கு மனித ரீதியாக, அரசியல் ரீதியாக ஏற்படுத்தப்படுகின்ற அல்லது தெரிவு செய்யப்படுகின்ற வாக்கு அளிக்கின்ற முறைகளிலெல்லாம் வித்தியாசமான முறையிலே 9 நாட்களாக இந்த கருதினார்கள் அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவருடைய அருளுக்காக அவர்கள் ஒருபுறம் மன்றாடி இந்த இழப்பினுடைய வலிகளை, துன்பங்களை, இழப்பினுடைய அந்த நோவுகளை தாங்குகின்றவர்களாக திருத்தந்தைக்கு தங்களுடைய அஞ்சலியை தெரிவிக்கின்ற வேளையிலே இந்த உலகத்தை அவர்கள் உற்று நோக்குகின்றவர்களாக, கடவுளுடைய சித்தம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று ஆய்கின்றவர்களாக, இந்த எங்களுடைய சாதாரணமான வளர்ந்து வருகின்ற மீடியாக்கள் வழியாக ஒவ்வொருவரும் தங்களுடைய நாட்டை சார்ந்த, தங்களுடைய இனத்தை சார்ந்த, தங்களுடைய சொந்தக்காரர்கள் என்று சொல்லி அவர்கள் பலவிதமான எதிர்பார்ப்புகளை மிகைப்படுத்தி கொண்டு இந்த மக்களை ஒரு வகையிலே உல்லாசமாக கொண்டு சென்ற அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் கடந்து கடவுளுடைய கரம் அவர்களோடு இருந்ததாக நாங்கள் தெளிவாக காணக்கூடிய விதமாக இந்த திருத்தந்தை அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த திருத்தந்தை அவர்களுடைய ஆளுமையையும் அவருடைய விஷன், அவருடைய எதிர்காலத்திலே அவர் ஆற்றக்கூடிய பணியையும் நாங்கள் ஒரு கணம் பார்க்கின்ற பொழுது அவருடைய கடந்த கால வருடங்களிலே அவர் ஆற்றிய ஆன்மீக பணி, மேய்ப்பு பணி, ஏழையர்கள் ஒடுக்கப்பட்டவர்களோடு தன்னை இணைத்து கொண்டு மிக எளிமையான முறையிலே அவர்களுடைய நல்வாழ்வுக்காக உழைத்ததும், அதே வேளையிலே கிறிஸ்தவ கோட்பாடுகள், விவிலியம், கிறிஸ்தவ வழிபாடுகள் இவற்றிற்கு பிரமாணிக்கமான முறையிலே தன்னை இணைத்து கொண்டு அவற்றிலே தன்னுடைய நம்பிக்கையை வைத்து அவற்றை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு நல்ல ஆயனாக, குருவாக திகழ்ந்திருக்கின்றார். அதனாலே இவருடைய தலைமத்துவத்திலே நிச்சயமாக திரு அவை நிறைவாக இவருடைய வழிநடத்துதலை கண்டு திரு அவை இந்த உலகத்திற்கு ஒரு ஒளியாக, இந்த உலகத்திலே இருக்கின்ற போர்கள், யுத்தங்கள், அடக்குமுறைகள், ஊழல்கள், ஏமாற்றுதல்கள் போன்ற பாவங்களிலே இருந்து மனமாற்றம் பெறுவதற்கான ஒரு வழியை திறந்து வைப்பார். அது மட்டுமல்ல, இவர் ஒரு கூட்டாக வாழ்வதற்கும் இந்த கூட்டமைப்போடு அவர் இணைந்து செயலாற்றுவதற்கும் திறந்த மனமுள்ளவராக நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு துறவற வாழ்வின் உடைய மையமாக விளங்குவது கூட்டு வாழ்வு ஆகும். கம்யூனிட்டி லைஃப் என்று சொல்லுவார்கள். இணைந்து அவர்கள் தங்களுடைய ஆன்மீகத்தை அத்தகைய முறையிலே இணைந்து வாழ்வதனூடாக கட்டி எழுப்புகின்றபடியினாலே இந்த திரு அவையிலே வழிகாட்டுதற்காக ஒரு துறவற சபையை சார்ந்த முதலாக இந்த அகுஸ்தீனார் சபையை சார்ந்த ஒரு துறவியை தெரிவு செய்திருப்பது காலத்தினுடைய ஒரு தேவையாக இருக்கின்றது. ஆன்மீகத்திலே ஆழம் காணுகின்ற பொழுதுதான் வழிகாட்டுதலிலும் அது சிறப்பான முறையிலே, நேரிய முறையிலே அமையும். அதனாலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுடைய வாழ்வும் அவருடைய பணியும் சிறக்க வேண்டும் என்றும் அவருக்கு எங்களுடைய பூரண ஒத்துழைப்பை நாங்கள் நல்கி தனித்தும் கூட்டாகவும் இந்த திரு அவை நம்பிக்கையோடு பயணிப்பதற்கு காலத்திலே, இந்த இருள் நிறைந்த காலத்திலே, அமைதியற்ற காலத்திலே ஒளியாகவும் அமைதியாகவும் திகழ வேண்டும் என்று அவருக்காக நாங்கள் மன்றாடி நிற்கின்றோம். நன்றி.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.